நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கள்ங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனம் 13. 1 Corinthians chapter 16 verse 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனத்துல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டியலுடைய முதலாவது வார்த்தையே விழித்திருங்கள். இதற்கு நாம போகிறதுக்கு முன்பாக இதற்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்டவைகளை முதலாவது பார்க்கலாம். விழித்திருங்களுக்கு அடுத்தபடியா விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் எப்படி வரும்? ரோமர்ல வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்தபடியாக விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது வருகிறதாக இருக்கு. அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருப்பவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்படி தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து விசுவாசத்துல உறுதியாகும் போதுதான் புருஷரா இருக்க முடியும். புருஷரா இருங்கள்னு சொல்லப்படும் போது அது ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லப்படுகிறதா இல்ல. இது ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல பார்த்தோம்னா பி கரேஜியஸ், பி பிரேவ்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். முக்கியமாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் குவிட் யூ லைக் மென்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா தைரியமாகவும் மெச்சூர்டாக நடந்து கொள்கிறதையும் குறிக்கிறதா இருக்கு. இந்தபடியாக விசுவாசத்தில் நிலை கொள்ளும் போது தைரியமாக புருஷரா இருக்கிற தன்மையோடு நடந்து கொள்ளலாம். அடுத்தபடியா திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள்னு சொல்லப்படும் போது உறுதியா இருங்கள்னு சொல்வதற்கு அர்த்தமா இருக்கும். நாம தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்தோமே ஆனால் அந்த உறுதித்தன்மையும் நமக்குள்ளார வரும். இந்தபடியாக எல்லாம் விசுவாசத்துல நிலைத்திருந்து புருஷராயிருந்து திடன் கொள்கிறவர்களாக இருப்பதற்கு முதலாவதாக விழித்திருப்பவர்களாக இருக்கணும். அதனால்தான் விழித்திருங்கள்னு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விழித்திருங்கிற வார்த்தை நாம கவனமாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருக்கிறத குறிக்கிறதா இருக்கு. அதுலயும் நாம எதுல பிரதானமாக விழித்திருப்பவர்களாக இருக்கணுங்கிறத நேற்றைய தினத்துல பார்த்தோம். தேவனுடைய வாசற்படியில நித்தம் விழித்திருந்து அவருடைய கதவு நிலை அருகே காத்திருந்து அவருக்கு செவி கொடுப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக தேவனுடைய காரியத்தை விழித்திருப்பது என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதை காண்பிக்குது. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதுனா என்ன? அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறத காண்பிக்குது. அதையே நிருபங்கள் தோறும் நமக்கு வசனங்களும் சொல்லுது இல்லையா? யாக்கோபு எழுதின நிருபத்துல வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுலடியார் எழுதின நிருபங்கள்லையும் நாம கேட்ட வார்த்தையாவது நிருபத்தையாவது இல்ல நமக்கு உபதேசிக்கப்பட்ட முறைமைகளையாவது கை கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம் குறிப்பாக இந்த வார்த்தைகளை சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம பிலிப்பியர் 1 அதிகாரம் 27வது வசனம் நிறைவு பகுதியிலையும் நாம கேட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நாம பாத்திரர்களாக நடந்து கொள்ள முடியும்? நாம கேட்ட சுவிசேஷத்தின்படி நடக்கிறது மூலமாகவே. அது மாத்திரம் இல்லாம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்துல கர்த்தருடைய கிரியையில பெறுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தருக்குள்ளார நிலைத்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்தபடியாக கர்த்தருடைய கிரியையிலையும் அவருக்குள்ளாரையும் நிலைத்திருக்கணும்னா நாம விழிப்புள்ளவர்களாக செயல்படணும். அந்த விழிப்பு நாம கேட்கிற வசனத்தை கை கொள்கிறதன் மூலமாகவே வருது. அந்தபடியாகவே நாம விசுவாசத்துல நிலைத்திருந்த புருஷராக தைரியம் உள்ளவர்களாக திடன் கொண்டவர்களாக இருக்க முடியும். இப்படியாக நாம கர்த்தருக்குள்ளார நிலைத்திருக்கிறதுக்கு நாம விழிப்புள்ளவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. அந்தபடியாகவே விழித்திருங்கள்னு சொல்லிட்டு பவுலடியாரும் தன்னுடைய நிருபத்துல நமக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட விழிப்புள்ளவர்களாக எல்லாவற்றிலும் கவனத்தோடு உணர்வுள்ளவர்களாக நாம செயல்பண்ணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்படியாகவே அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களும் அவர்களால உருவாக்கப்பட்ட சீஷர்களும் இருந்திருக்கிறாங்க. நாமும் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த நிருபங்களை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம இந்த நாட்கள்ல எவ்வளவு விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இதை நம்ம உணர்ந்து கொண்டு செயல்படுவதே தேவனுடைய சுத்தமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு விழித்திருந்த விசுவாசத்தை தருகிற வார்த்தைகளை கை கொண்ட தேவனுடைய கிரியைகள்ல பெருகுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, விசுவாசத்துல நிலைத்திருந்த புருஷராக திடன் கொண்டவர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு முதலாவது விழித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய வாசற்படியிலே விழித்திருந்த உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட நவமான இருதயத்தை எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைகளை நிலை பண்ண போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.